தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நவம்பர் 5, 6, 7 ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நவம்பர் 8ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது. அதன்படி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நவம்பர் 9ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நவம்பர் 10ஆம் தேதி 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, குமரியில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னையில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டுள்ளது. நடப்பாண்டிற்காக கைத்தறி நெசவாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாய், கங்களில் சிறந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு பரிசு தொகை உயர்த்தி வழங்கப்பட்டது. திரு டி சந்திரசேகரன் ரூபாய் 5 லட்சம். இரண்டாம் பரிசு திரு குமரேசன் ரூபாய் 3 லட்சம். மூன்றாம் பரிசு திரு எஸ் புகழேந்தி ரூபாய் 2 லட்சம். பருத்தி நெசவில் முதல் பரிசு திருமதி டிஜே பிரேமா ரூபாய் 5 லட்சம். இரண்டாம் பரிசு திருமதி டி எஸ் அலமேலு ரூபாய் 3 லட்சம். மூன்றாம் பரிசு திருமதி டி மகாலட்சுமி ரூபாய் 2 லட்சம். மாநில அளவிலான சிறந்த வடிவமைப்பாளர் விருது முதல் பரிசு திரு எஸ் குமரவேல், திரு பார்த்திபன் ரூபாய் 10,000. மூன்றாம் பரிசு திருமதி எம் கமலவேணி ரூபாய் 5,000. வடிவமைப்பாளர் விருது முதல் பரிசு செல்வி கே தர்ஷனா ரூபாய் 1 லட்சம். இரண்டாம் பரிசு திரு என் சங்கர் ரூபாய் 75,000. செல்வி பி ஆர் ஹரிணி ரூபாய் 5,000.
கலைத்துறை வித்தகர் விருதுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கியுள்ளார். அதன்படி 2 பேருக்கு இந்த விருதானது வழங்கப்பட்டு வருகிறது. கவிஞர் மு. மேத்தா அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விருதினை சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்க உள்ளார். செய்தாரும் வதனமென
திகழ்வரது கண்டமெதில் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் டெல்டா மாவட்டங்கள் வந்து நம்ம நெல் கொள்முதலுக்கு ஒரு எப்பவுமே நம்ம சொல்லுவோம், எப்படி காவேரி உயிர் நாடியோ நம்ம நெல் கொள்முதலுக்கு இது உயிர் நாடிகளாக இந்த மாவட்டங்கள் செயல்படுறது. இந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து புதிய கொள்முதல் ஆண்டு தொடங்கியுள்ளது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நல்ல சன்னரக அரிசிக்கு 2450 ஒரு குவிண்டாலுக்கும், அதே மாதிரி நம்ம மோட்டார் ரக அரிசிக்கு 2405 என்று அறிவித்து 12ஆம் தேதி வரை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 538 நேரடி நெல் கொள்முதல் துவக்கப்பட்டு 83,152 நம்ம வந்து மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணியிருக்கோம். கடந்த ஆண்டை விட இதே நாளில் அது ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 மெட்ரிக் டன் அதிகம். அதே மாதிரி தொடர்ந்து எப்போவுமே நான் எங்கள் அதிகாரிகள்கிட்ட சொல்கிறத, களத்தில் இருக்கிற நிறுவனத்தை நேரடியாக பார்க்கணும். அந்த வகையில் மதிப்புக்குரிய கலெக்டர் மேடமோட இந்த டிபிசி நேரடி கொள்முதல் நிலையத்தில் நம்ம இருக்கோம். கடந்த முறை நான் வந்த பிறகும் இந்த முறை பார்க்கும்போது நமக்கு ஒரு 19.5 லட்சத்தில் வந்து இந்த ஷெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி களத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளோட பஞ்சாயத்து தலைவர் மூலமாக ஊரக வளர்ச்சி துறைமா சைடுலேயும் ஒரு கூடுதலாக களம் அமைத்திருக்காங்க. பட் நம்மளோட ரிக்வஸ்ட்டே என்னென்னா, இங்கே நாங்கள் அதிகாரிகள், குறிப்பாக வேளாண்மை துறை அதிகாரிகள், கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் நம்மளோட நேரடி நெல் கொள்முதலுக்கு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் இந்த வெளியில் ரோட்டில் காய வைக்கிறதோட இடங்களில் பூராவுமே அதற்கு தேவைக்கேற்ப உள்ள களம் அமைத்த வேண்டும். அதற்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி இங்கே விவசாயிகள்கிட்ட உறுதி அளித்திருக்கோம். பேசிக்காக இது இல்லாமல் கூட்டுறவுத்துறை மூலமாகவும் நம்ம கண்காணித்து வருகிறோம். தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் நமக்கு கோடவுன்ஸ் பொறுத்த வரைக்கும் 9 ஆப்ரேஷனல் கோடவுன், 8 பஃபர் கோடவுன், 5 செமி கவர்டு கோடவுன், அதே மாதிரி 5 ரெண்டல் கோடவுன், ஆக மொத்தம் 2.7 லட்சம் மெட்ரிக் டன் வரைக்கும் சேமிப்பதற்கான வசதி உள்ளது. கடந்த ஆண்டும் நமக்கு வந்து நல்ல ஆல்மோஸ்ட் 1.69 லட்சம் விவசாயிகளுக்கு 7,89,660 மெட்ரிக் டன் கொள்முதல் இந்த ஆகஸ்ட் 31 முடிய நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பேமெண்ட் எல்லாமே செட்டில் ஆகிருக்கு விவசாயிகளுக்கு. இந்த ஆண்டு நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுவரை 7,543 மெட்ரிக் டன் தஞ்சாவூரில் பண்ணியிருக்கோம். இதன் பிறகு நாங்கள் மறுபடியும் சில நேரடி நெல் கொள்முதல்கள், அதுக்கப்புறம் கூற்று வங்கியினோட செயல்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல்சேல் ஸ்டோர் தஞ்சாவூரில் இருக்கு இல்லையா, அதை பார்வையிட இருக்கிறோம்.